ரோடெலாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். ஸ்கூல் இங்கே பாருங்கள், ஸ்கூலை பாருங்கள், க்ளோஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே இருந்தாலும் க்ளோஸில் இருக்குது. மேபி வின்டர் வெக்கேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படி சம்மர் வெக்கேஷனோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வின்டர் தான் வெக்கேஷன். கெட்டங்க மாதிரி இருக்குது ரைட் சைடில் உள்ள. எப்படி இருக்கு பாருங்க, முன்னாடி செமையாக இருக்குது பாருங்க. மனசு வந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மம்மி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சுவாரஸ்ய தகவல் கிடச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து சைனா இருக்குது. நியூட்ரலி தான் காமிக்கி 2.5 மணி நேரம் நான் எங்கே இப்போ சைனா போடுங்க பார்ப்போம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சைனா டைம் காமிக்குது ப்ரோ உங்களுக்கு. நீட்டான ரூமுங்க. சாப்பாடு மெனு ஆர்டர் பண்ணோம். ரெஸ்டாரண்ட் பாருங்கள், இதான். தந்தூரி சிக்கன் வந்திருக்கு பாருங்க, தந்தூரி சிக்கன். ரொட்டி, ஹைதராபாத்தி சிக்கன், மட்டன் ராரா. ஸோ அந்த இருக்குது பாருங்க மம்மி. ஸோ இதில் பாருங்கள், பல்லெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த லேண்ட் சைடாக இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் சைடு எவ்வளோ ஆயிருக்குங்கிறது வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ரோடு கீழே இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் மேடு ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த லேண்ட் சைடே வந்து ரோடாக மாதிரி மாற்றிருக்காங்க. ரோடே கீழே தான் இருக்குது. ஜாம் ஆயிருக்குடா அதோ. ஃப்ரீஸ் ஆயிருக்குடா கதவு. கதவு ஃப்ரீஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன். எல்லா டோரும் ஃப்ரீஸுங்க, எதையுமே திறக்க முடியல பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை வேற யாரு, நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் கூட்டமே இல்லாமல் ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபாக இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் செல்ஃபாக கார் வச்சிருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு ஐட்னரி ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மக்கள் யாரும் எதுவும் யோசிக்க வேணாம், இது காஃபி தான். போயிட்டாங்க ப்ரோ, பாப்போம். இந்த போயிட்டாரு பாருங்க, வாணியம் படிக்காரு. இவரும் நம்மள போல டூரிஸ்ட் தான். ஐடி ஸ்ட்ரெஸ் போக்க வந்திருக்காரு. அரை மணி நேரம் பிறகு. ஸோ இப்போ நம்ம டேபோவில் இருக்கோங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த டேபோவில் இருந்து காசா போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நைட்டாக கிளம்பி இந்த டேபோ வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேபோவில் இருக்க ஓல்டஸ்ட் மோனஸ்ட்ரி, அதாவது வந்து உலகத்திலே ரொம்ப பழமையான ஒரு மொனஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மம்மி மாங்கு இருக்கிற ஒரு மொனஸ்ட்ரியும் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கல்பா போக போகிறோம். ஸோ அதான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ஸ்கார்பியோ எண்ணில் இந்த டேபோ அப்புறம் ஸ்வித்தி வேலையெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா வீடியோஸ், அதாவது ரோட் ட்ரிப்லேயே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கார்பியோ எண்ணில் நார்த்தில் லடாக்கு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன பிளேலிஸ்ட் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் அசாம், பூட்டான், அருணாச்சல், சிக்கிம் போன பிளேலிஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஹேந்திரா தாரில் நேபாள் போன பிளேலிஸ்ட் இருக்குது. இப்படி பல பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆச்சு. வண்டி வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். -21 இது நைட்டு. இங்கே பாருங்கள், இவனுக்கு வந்து 3 நாளாக எங்களை வார்ம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்லாம் காமிக்கிறேன். வார்ம் அப் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஜீவா காமி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது இப்போ? தண்ணி பிடிங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது இப்போ? -5 காமிக்கி. நேற்று -5 காமிச்சு, இன்றைக்கி -5 காமிக்குது. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்ப்போம். நேற்றே திணறிச்சு. ஓப்பன் பண்ணோம். ஒரு நிமிஷம். ஓப்பன் பண்ணி இருக்குது. ஒரு நிமிஷம். ஓப்பன் பண்ணி இருக்குது. ஒரு நிமிஷம். சைட் லாக் பண்ணிக்கோங்க. ஓப்பன்ட்டா? ஓப்பன் ஆகலையே. நிமிஷம், கதவை மூட்டு போகணும். கதவை மூட்டு. ஜாம் ஆகிருக்குடா அதோ.
அந்த பக்கம் வரும். ஆமாம், இங்கே ஃப்ரீஸாக இருக்குடா கதவு. கதவு ஃப்ரீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கதவு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் கதவு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கதவை ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் கதவை ஓப்பன் ஆக முடியுங்க. ஃப்ரீஸாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைஸ் பண்ணு ரைஸ். எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு வண்டி. சவுண்டை பார்த்தீங்களா? நேற்று கூட ஸ்டார்ட்டு சீக்கிரம் ஆயிடுச்சு, இவ்வளோலாம் ஃப்ரீஸ் ஆகலை. தான் இந்த நைட் 8 மணிக்கு தான் வந்து நிப்பாட்டினோம். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. எல்லாமே டோரே திறக்க முடியல, 2 டோரும் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா டோரும் ஃப்ரீஸுங்க, எதையுமே திறக்க முடியல பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். எல்லா டோரும் ஃப்ரீஸு, பேக் டோரும் ஃப்ரீஸு. கதவு வந்து லாக் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, தொடவே முடியல. திறக்கிறோம். அங்கிட்டு ப்ரோ, அங்கிட்டு போய் திறக்க சொல்லுங்க ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, பிடிங்க. பாஸ் வெயிட் பண்ணுங்க. ஹேண்டில் வந்துடாம நீங்க இப்படி திறக்க முடியுங்க. லாக் தரணும்ல. லாக் இந்த தந்துருங்க. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இருங்க. பாஸ் என்ன பாஸ், நமக்கு வந்து சங்கடம். ஒரு சைடு ஏறிட்டு கொஞ்சம் வெயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிப்போம் ப்ரோ. இப்போதைக்கு ஒன் சைடு ஏறிப்போம். ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு சைடா ஏறுங்க, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம் கதவை. இந்த ஓரமாக வச்சுருங்க. பாய் கிளீன் இதுதானே பாய். கொஞ்சம் கரம் பண்ணி கேளுங்க, வண்டி கண்ணாடி துடைக்கணும்ல. என்ன போயிட்டான்? போயிட்டு இருக்கான். அவனை வேணா கூப்பிடுங்க, அவனை ரிசப்ஷன் கேட்போம். சரி பிடிச்சிட்டேன், மேலே போய். பாஸ் இந்த பக்கம் வராதீங்க, இந்த பக்கம் வர வேணாம். பின்னாடி கதவை திறக்கணுமே அடுத்து. இந்த சீடு வரலையோ? அது திறக்குது. பின்னாடி கதவை திறக்கணும்ல. திறந்து பாருங்க, திறங்க. லைட்டாக இழுக்க வேணாம், நீங்கள் திறக்க முடிச்சிங்க பார்ப்போம். எல்லா கதவும் ஃப்ரீஸ்டா. என்ன பாஸ் என்ன பாஸ், தண்ணியாக இருந்துச்சோ நேற்று நைட்டு? என்ன பாஸ்? நான் பிடிங்க. இது தண்ணியாக இருந்துச்சோ? தண்ணி ஊத்துறா. பாஸ் இருங்க, சுடு தண்ணி ஓட்டு ஊற்றுவோம். ஓகே. சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே பஸ். பாஸ் இவ்வளோ உரையவே இல்லை பாஸ் எங்கேயுமே. போய் ஷூவை மாட்டோம் அப்படி. ஸோ பாருங்க, வண்டிக்குள்ள முன்னாடியும் பின்னாடியும் வந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. கீரை போட்டுறதா பஸ் சுடு தண்ணி வாங்கிட்டு வந்து ஊற்றுவோங்க டோரில். இவ்வளோ ஃப்ரீஸ் ஆனது கிடையாது, கதவு லாக் ஆனது கிடையாது. நைட்டு மேபி வரையில் தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டோரில் லைட்டாக. ஏன்னா அடிச்சு வந்தோம் பார்த்தீங்களா, அது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. சுடு தண்ணி வாங்கி ஊற்றிட்டு தான் வண்டி எடுக்கணும். சுடு தண்ணி வாங்கிட்டு வந்து ஊற்றுறப்ப கண்டினியூ பண்ணுறேன். Can't able to open car door. Do you have any idea how to open?
ஆர்கியூமி கரம் பாணி போரிட்டு அண்ணன் வீட்டு ஓப்பன்னா பாயில் போட்டது. பாருங்க அண்ணன்ட்ட கேட்டான். அண்ணனே சுடுதண்ணி ரெடி பண்ணி கொடுத்துறாப்புல. அண்ணனே ஹெல்ப் பண்ண வராப்புல. இவர் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டுங்க. இங்கே ரொம்ப தங்கமான மனிதர். இப்படி ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கேயுமே. பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாப்புல. இது அவங்க எல்டர் பிரதரோட ப்ராப்பர்ட்டியாக. Left and back. Left and back. Yes. Yes. Pour it like here and here frame. Lock release size. Okay. Open frame. Okay. And back. Huh? Back. Yeah. Back also we need. So பாருங்க தண்ணி குடகுடமா ஊத்திட்டு இருக்கோம். திறக்க முடியல. ப்ரோ ரமணா ப்ரோ உள்ள தள்ளுங்க. இல்லைண்ணா அங்கிட்டு அப்புறமேட்டு தான் போய் திறக்கணும். ப்ரோ க்ளவுஸ் போட்டே கையை வெளியே வைக்க முடியலையே. உள்ள போ, நீ போய் புஷ் பண்ணு. லெஃப்ட் சைடு எங்கிட்ட புஷ் பண்ற வயசு இந்த கார்னர்ல பண்ணு. இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல உனக்கு ரைட் சைடு. பண்ணா இல்லையா? So okay, then later sun will come at that time will open. Before yes. Even though guys not able to start. Start. So வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாதுன்றாங்க. நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு டோர். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை. உள்ளே இருந்தெல்லாம் கேனு அதே ஐஸு. சரியா? ஆமாம். அங்கங்கே ட்ராப் இருந்ததெல்லாம் உடஞ்சி அது ஐஸ் ஆயிடுச்சு. ஓகே பாய். இல்லை சன்லைட் வரணும். ஓகே லீவ் சன்லைட் கம் ஆன் தட் அண்ட் ஓபன். ஓகே சக்சஸ். ஜெயிச்சிட்டோம் மாரா. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம். ஓகே பாய். ஓகே enough. மேலையில் ஊற்றி விட்டுறாதம்மா. நடுங்குது கை. சரியான கோல்டு. கை போச்சு எனக்கு. நான் கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாருங்கள் வண்டிக்கு 0 காமிக்குது. -4 வெதரு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் போராட்டத்துக்கு பிறகு வண்டி கதவெல்லாம் திறந்துட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்ட்லே ஓல்டஸ்ட் மொனஸ்ட்ரியான டேபோ மொனஸ்ட்ரி தான் போக போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபோக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் பின்னாடி தள்ளி இருக்கனால இங்கே டேபோ வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆகும். ரோடெலாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். நேற்று வந்த வணியம்படிக்கார் வந்து சொன்னார், இந்த பக்கம் என்ன ரோடெல்லாம் ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. ஒரு ரிஸ்க்கும் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க ரிஸ்க்குன்னா நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து பாருங்கள், அப்போ ரிஸ்க்காக இருக்கும். வாடகை வண்டியில் வந்தீங்கன்னா நீ உட்காந்து வந்துருவீங்க, உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கும் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கல் எப்போ வேணாலும் கீழே விடுது. ஆமாம் டிக் டிக் அவருக்கு தெரியாது, வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒன்று நம்ம வந்து ரெண்டல் வண்டி நம்ம கை காசு போட்டு எடுத்துருந்தாவோ இல்லை நம்ம அதோட நம்மளோட சொந்த வண்டி எடுத்துருந்தாவோ அந்த பயம் இருக்கும். ஏன் பயம் இருக்குன்னா வண்டி பாதுகாக்கணும், நம்மளும் ஒழுங்காக போகணும். பார்த்தீங்களா அதனாடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வண்டம் பாருங்க. ஐயோ இருங்க ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் இது ரைட்டில் போகணும்டா. நீ பேசிக்கிட்டே நீட்டு போய்கிட்டு இருக்கவாரு. ஸோ இதான் வந்து நம்ம எங்கே போகிற வழி, எங்கன்னா கல்பா போகிற வழி. நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து மோனஸ்ட்ரி போனால் ரைட் எடுக்க போகிறோம். ரைட் போங்க.
பின்னாடி வந்து பாய்ஸ் வந்து கருக்கு முறுக்கு சாப்பிட்டு ஒரு அலப்பறை பண்ணுறதுனால இவர் எதுவுமே கேட்காம வர போய்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு அழகான ஊராக இருக்கு பாருங்க. மழை இது பெஞ்சப்ப செடி இருக்கிறப்ப, அதாவது மரங்கள் ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் செமையாக இருக்கும். ஸ்கூல் அது, ஆமாம் ஸ்கூல். இங்கே பாருங்கள், ஸ்கூலை பாருங்கள், க்ளோஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே இருந்தாலும் க்ளோஸில் இருக்குது. மேபி வின்டர் வெக்கேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படி சம்மர் வெக்கேஷனோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வின்டர் தான் வெக்கேஷன். சம்மர்லாம் அவங்க ஸ்கூல் தந்துருப்பாங்க, வின்டரில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ண, ஆஃபீஸ் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியராக போகலாம். செமையாக இருக்கு பாருங்க அந்த ஊர், பயங்கரமாக இருக்கு பாருங்க, ஃபாரின் மாதிரி இருக்குது. நல்லா தண்ணி போகிறதுக்கு முதல் கொண்டு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எந்த கடையும் பெருசாக இன்னும் திறக்கவே இல்லை. இங்கெல்லாம் ஒரு 11 மணிக்கு தான் எல்லா கடையும் திறக்கிறாங்க. குளிருக்காகவே வந்து திறக்க மாட்டேங்காங்க. வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது, வேணா பிடிச்சிக்கலாம் இங்கே கூட. ஆனால் தண்ணி வருமானு தெரியல, அதில் ஃப்ரீஸாக இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், மொனஸ்ட்ரி, ஓல்டஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் வேர்ல்டு. இதுதான் பின்னாடி பாருங்க, கருக்கு முறுக்கு ஹல்திராம்ஸ் இருக்கிறதுல பெஸ்ட்டு. இந்த ஃப்ளேவர் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. காலைல 9 மணிக்கு ஓப்பன் சொன்னாங்க. ஓப்பன் பண்ணுங்க ஜீவா. காலையிலே பெரும் போராட்டமாகி போச்சுங்க இந்த கதவை திறக்கிறதுக்குள்ள. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு இப்படி நடக்குது. அவருக்கு வந்து 2-3 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் மற்ற வண்டியில் நடந்து. எத்தனை பேர் இருக்கான் இவர் சாப்பிட்றத பார்த்துட்டு? கூட்டம் இவர். லாக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். எடுக்க போறியா? ஸோ சின்ன கரெக்ஷனுங்க, இது வந்து ஓல்டஸ்ட் மோனஸ்ட்ரி இன் வேர்ல்டு கிடையாது, ஓல்டஸ்ட் மோனஸ்ட்ரி இன் இந்தியா. அதாவது வந்து கூகுளில் வந்து வேர்ல்டுன்னு காமிச்சு அப்புறம் வந்து இங்கே பார்க்க வந்துருச்சு. இது வந்து இந்தியாவில் தான் வந்து ஓல்டஸ்ட் மோனஸ்ட்ரி. பாஸ்டே என்ன வச்சுருக்கீங்க கையில்? இந்த எத்தனை பேர் நிற்கிறாங்க இங்கே பாருங்க, ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்க. உங்கள் சாக்கோஸ்க்கு ஒன்று போட்டேன், எல்லாம் வந்துருச்சு. ஆனால் எல்லாம் சாப்பிடுதுங்க. சாக்கோஸு, கடலை பருப்பு, நூடுல்ஸ் போட்டது, நூடுல்ஸ் எல்லாம் அதிகம். அவங்க நாயா என்னன்னே தெரியல விக்கலாம். இவன் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்குது. இப்போ எங்கள் தெருவில் நாய் தெரியுமா, நாங்கள் டெய்லி நான்வெஜ் சாப்பிடுவோம். எலும்பா போட்டு பழகிது, தயிர் சாதம் போட்டால் சாப்பிடாது. அதே மாதிரி தான் இவன் ஜாக்கோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான், டயட் ஃபுட்டில் இருக்கேன் அவன் போல். ஸோ அப்படியே உள்ளே போவோம். ஆனால் கரெக்டாக ப்ரோ உங்களை பார்த்தே பின் தொடர்றான் பாருங்கள், உள்ளே வர மாட்டேங்க பாருங்கள். அவனோட எல்லை போல வந்துட்டானே. அவனுக்கு சாப்பாடு தான். அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பாருங்க, ஆப்பிள் ட்ரீ எல்லாமே. தலையில் மாட்டுறது எல்லாம் அவங்களே செய்கிறது, எல்லாம் அவங்களே செய்கிறது. எவ்வளோ கேட்டு போட்டு பாரு. க்ளவுஸ் க்ளவ் 200 ரூபா. தாங்குவாங்கிறது தெரியல நமக்கு. தாங்கும் நல்லா தாங்கும். எழுதி வச்சிருக்கேன். உங்கள்ட்ட விலை பேசுறது கம்மி வேஸ்ட் நம்மளோட பாவம். அவங்களே பெரிய பிஸ்னஸ் கிடையாது. இல்லை சொல்கிறேன், பெரிய பிஸ்னஸும் கிடையாது உங்கள்கிட்ட. மாம்சலாம் ப்ரோ தாங்குதுன்னா வாங்குங்க, தாங்குனா வாங்க வேணும்னா. இல்லை ப்ரோ போட்டு பார்த்தே வாங்க வேணும்னா. க்ளவ் கை கரெக்டாக இருக்கணும். ஹிந்தி பண்டிட் பேசுங்க, போட்டு பார்க்கணுமா அவரு? क्या सिपातों वाइल्ड बेरी நேற்று குடிச்ச டீ. ஓகே என்ன ப்ரோ வாங்கிட்டீங்களா? வந்தான் வென்றான் சென்றானுங்கிற மாதிரி. என்ன ப்ரோ? பாதாம் கொட்டை. அது பாதாம் கொட்டை இல்லை. दीदी क्या है? बादाम ले लो 100 रुपए बादाम ये डिजाइन वाला देखो. இருக்கட்டும் दीदी. இங்கே அவங்களே பின்னுறாங்க பாருங்க.
இதெல்லாம் அவங்களே கைவினையாக தயாரிக்கிறது. ஸோ அதனால் விலை பேசாமல் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பெரிய பொருளாதாரம் கிடையாது, இதுதான் பொருளாதாரமே அவங்களுக்கு. பெரிய வருமானம் கிடையாது. மாம்சம் உங்களுக்கு வேணுமா? மட்டை இடையில மாட்டுறது என்னாச்சு? நல்லா தாங்கலாம். நல்லா தாங்குதா? சூப்பர் ப்ரோ. போட்டோன்னே நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அதான் ப்ரோ, இது உள்ளன் ப்ரோ. நல்லா உள்ள இருந்தா அவங்களே பின்னுறாங்களா ப்ரோ? இருந்தால் வாங்கிக்கல. வேற கடையில் வாங்க ப்ரோ. ப்ரோ வேற கடையில் வாங்க. எல்லாம் ஒரே தான் ப்ரோ. இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வருமானம் ப்ரோ. அப்படியா? வேற வேற நல்லா உண்மையில் நல்லா திக்காக இருக்கு. தாங்குமான்னு தெரில, ஆனால் திக்காக இருக்கு. என்ன ப்ரோ? நல்லா திக்காக இருக்கணும். ये ग्लव्स है, ग्लव है. नो 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 ग्लव ग्लव है. ग्लव तो नहीं चाहिए. नहीं चाहिए तो सॉस है, बहन लोग को ले जाएंगे तो ये तो ले लो. ग्लव है, ग्लव ग्लव खत्म हो गया. முடிஞ்சா. ये एक ले लो. நல்லா இருக்கு ப்ரோ. एक्चुअली இது நல்லா இருக்கு. ஆனா யார் யூஸ் பண்றதுன்னு தெரியல. எங்க இது எங்க காதுல போடுறது. காதுல மாட்டேல. बहुत अच्छा होता है, आप लोग लेते नहीं है. कितना कितना? ये 150 का है. एवढा? हां सर. बहुत अच्छा होता है. कितना कितना? देखो एक बार. कितना कितना? 150 150. सोरना माम से इतने हिंदी पढ़ते नहीं ये हिंदी हिंदी इंग्लिश कितना? इंग्लिश कितना? 150 150 कितना बोला? 150 150. 50 नो 150 हैं? நெட்டான்னு சொல்லி சொல்றாங்க. மவனே இது பின்னாடி வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஆனா யூஸ் ஆகுமாங்கிறது உங்களை பொறுத்து. பாய்ஸ் வந்தாங்க. இங்க பாருங்க, அங்க எடுக்கிறாங்க, அது எடுக்கிறாரு. 150 ரூபா. அவர் ஒரு 150 ரூபாய் வாங்குறாரு. இல்ல பேட்டா பேட்டா இது பின்னாடி வரணும். பேட்டா இது பின்னாடி வரணும். பேட்டா ऐसे ये पीछे 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 ऐसे गाड़ी गाड़ी होता है बहुत अच्छा ये पीछे का ऐसे बस हां हां हो गया. காதை கவர் பண்ணணும்ல. காதை கவர் பண்ணணும், அதான் மெயின். இதுதான் அது. எப்படி இருக்கு? இது ஸ்டைலாவும் இருக்கு, நல்லா இருக்கு, லுக்கா இருக்கு. நல்லா தான் இருக்கு. உன போட்டோ எடுத்தாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து ரெண்டு मंडे कहीं वांग स्टैंड रोड चाहिए बट आपका ग्लव्स वांगिया चाहिए. விடுங்க ये चलो ये ठीक है, ये पसंद வேற வேற चाहिए. मेरा अरे बाइस बाइस चल रहा है हमारा बाइस அடிச்சு காட்றாங்க பாருங்க. கடையடிக்கு வாங்குற ப்ரோ. நீங்க எல்லாத்தையும் வாங்குற ப்ரோ. இந்த ஊர் மக்களுக்கு காசு போக கூடாது ப்ரோ. நம்ம வாங்க வந்து கலர் எது நல்லா இருக்கு? கலர் மாம்ஸ் நீங்க ஒரே கலர் போடுங்க. இந்த கலர் நல்லா இருக்கு மாம்ஸ். மாம்ஸ் இல்ல நீங்க ஒரே கலர் போடுங்க மாம்ஸ். இது சேம் கலர்ல. இந்த சவுக்கு கலர் சேம் கலர் வேண்டாம், நீங்க வேற கலர் எடுங்க. சிவப்பு எடுங்க, சிவப்பு எடுங்க. இது நல்லா இருக்கு. இது ரெண்டுமே நல்லா இருக்கு. மாம்ஸ் இது நல்லா இருக்கு. ஆம் சிவப்பு எடுங்க, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு மாம்ஸ். மாம்ஸ் இது போடு. இது நல்லா இருக்கு. சரி ஓகே. நாங்க மாம்ஸ் நம்ம கையில வச்சிருந்தா நம்ம வாங்க சொல்லிடுவாங்க, கொடுத்துருவோம். இந்த கலர் நல்லா இருக்கு. செமையா இருக்கு. மாம்ஸுக்கு இப்பதான் இருக்கு, இப்ப வாங்கிறாரு கண்டிப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா இவெல்லாம் ஒரு ட்ரை பண்ணது இதுதான். அவரோட ஆசையே வந்து இந்த அம்மா போட்டு விடணும் தான். அது போட்டுவிட்டு பச்சி விட்டாரு. இப்ப சந்தோஷமா இருப்பாரு பாருங்க. சிரிப்பா பாருங்க இருக்கு. இங்க பாருங்க, சிரிப்பா பாருங்க. இங்க பாருங்க, நடச்சது நடந்துருச்சு மாம்ஸ். அப்படிலாம் இல்ல. भैया आपको मैं என்ன மாம்ஸ் எவ்வளவு 50 का 50 ரிட்டர்ன். வேணா ले लो. மாம்ஸ் மாட்டி தான் விட்டுருக்காங்க. नहीं लेना तो नहीं, एप्पल ले लो, एप्पल. अगर आप यहाँ से घूम जाओ मैं टेका कर लो. अब यहाँ घूम जाओ मैं टूटा போயிட்டு வரக்கலாம் 50 ரூபா தராங்களா? வாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ராஜு தெரியும். நல்லா இருக்கும் மசாலா. ஆனா உங்களுக்கு குழு தாங்கதாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருக்கு. இல்ல நீங்க இப்படி மடக்கி போட்டணும். இப்போ என்ன பண்ணணும்னா காமி என்ன பண்ணணும்னா இதை வந்து டபுள் ஆங்கியனுக்குள்ள போட்டிங்கன்னா அந்த கேப் இருந்தாலும் மறைச்சிக்கும். இப்படி போட்டிங்கன்னா இப்போ மறைச்சிடும் கேப்பை. இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ வந்த வேலை பாருங்கள், வந்த வேலையை தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இதான் வந்து இந்தியாவிலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஓல்டஸ்ட் மோனஸ்ட்ரி இதுதான். இப்போது ப்ரெசென்ட்டில் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே ஒரு மோனஸ்ட்ரி பில்டிங். ஸோ எல்லா மோனஸ்ட்ரி மாதிரி தான் இதுவும். அதாவது வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு இந்த
ரோலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சுற்றி விட்டுட்டு நம்ம மனசை நினச்சிட்டு சுற்றி விட்டோம்னா அது நடக்கும். ஸோ பின்னாடி பாருங்கள் போட்டிருக்கோங்க டேபோ மொனாஸ்ட்ரி. இதுக்குள்ளே இருக்கிறதா ஓல்டஸ்ட்டு. இது வந்து இப்போ வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெனோவேஷன் பண்ணிற மாதிரி. ஆனால் பழைய மொனாஸ்ட்ரிங்கிறது இதுதான். எஸ்டாப்ளிஷ் 996 AD. ஸோ இதுதான் வந்து ஓல்டு. இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு வருங்க. திறந்து கேளுங்க. இதுக்குள்ள ஆமாம் சார், இதுக்குள்ள உள்ள ஆள் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இல்லை உண்மையிலே உட்காந்துருக்காங்க, மாம்ஸ் இல்லை மாம்ஸ் உண்மையிலே உட்காந்துருக்காங்க மாம்ஸ். ஃபுல்லாக பூட்டிருக்கா க்ளோஸ் போல. சரி விட்டுருங்க ஓப்பன் தானே, கேளுங்க. உள்ளே போங்க பார்ப்போம். இல்லை மாம்ஸ் இந்த வாங்க நானே வரேன். க்ளோஸாக ஓப்பன் பண்ணி கேளுங்க. உள்ள நுழைஞ்சாதும் ஒரு பில்டிங் இருக்கும், அது உள்ளே இருக்கிறது தான் இந்த போட்டோஸ். அந்த பில்டிங் பின்னாடி போனதும் வரத பார்க்கலாம். ஸோ உள்ள மோனஸ்ட்ரி பார்த்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ நான் உள்ளே எடுக்கலை. ஸோ பாருங்கள் இதுதான் பழசு. அதாவது வந்து மண்ணிலே கட்டியிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக மண் தான் பூசியிருக்காங்க. இந்த மண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து அந்த நார் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மண்ணை பேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி சொல்கிறேன்னா உள்ளே போயில ஒரு இடத்துல பேர்ந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தேன். கட்டை வச்சு கட்டைக்கு மேலே நாரெல்லாம் வச்சு அது மேலே வந்து இதை பூசியிருக்காங்க. ஸோ அந்த கூலிக்கு வந்து உள்ளே வரவிடாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணுறது இது. செமையாக இருக்கு பாருங்க, அந்த பேக்ரவுண்டில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மோனஸ்ட்ரி வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த ஓல்டு மோனஸ்ட்ரிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப பழமையாக. ஸோ இதிலே பாருங்கள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே வெளில போவோம். இது வந்து சைடில் மோனஸ்டிக்கு அப்படியே சைடில். போமா. ரெண்டு இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவங்க ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க உண்மையிலே கிரேட்டுங்க. ஒரு சுற்றுலா வர்றவங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க, வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. வாங்க வாசு வாங்க. ஸோ மறுபடியும் அப்படி இதுலேயே வந்து என்ட்ரன்ஸ் வேற வேண்டி தான். ஸோ இதில் வந்து ரைட் சைடில் தான் வந்து இந்த மோனஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த ரைட் சைடு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து அப்படியே வெளில வர வேண்டி தான். ஐயோ பாஸ் இன்னையா நான் வந்தாலே கருக்கு முறுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, இது வரலையும் அமைதியாக இருந்தீங்களா ஃபோன் நோட்டிக்கிட்டு? வீடியோ எடுக்கலாம் கருக்கு முறுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாயா? இங்கேருந்து 1 மணி நேரம் 4 நிமிஷம். ஆமாய்யா, அதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பிரேக் இருக்குது, சாப்பாடு உணவு பிரேக் இருக்குது. ஸோ இந்த மோனஸ்ட்ரிலேருந்து வாங்கியாச்சு. அந்த மோனஸ்ட்ரிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. இல்லை சொல்லுங்க. அதாவது வந்து என்ன ஆச்சு, வரையில அந்த அம்மா வந்து 50 ரூபா தரேன்னு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா உட்காந்து பின்னிக்கிட்டு இருந்தாங்க. சரி வரையில் நாங்கள் வந்து பார்த்தோம், இங்கேருந்து அம்மாவை காணோம்னு. அந்த அம்மாவே எழுந்துச்சு வந்து இந்தாங்க உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே அது ஆனஸ்டாக இருந்தாங்க, ரொம்ப ஒரு நேர்மை. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு கூட அவங்க எல்லாருமே அந்த மாஸ்க் போட்டிருந்தாங்க, தலைக்கு வந்து இது கேப் மாணிக்க அவங்களுடைய அந்த ஊரோட கலாச்சாரப்படி அந்த முக்காடு போட்டிருந்தாங்க. எனக்கு கூட ஆள் அடையாளம் தெரியல. சரி யாரும் இல்லை போல நினச்சி தான் போனோம். அவங்களே எழுந்து வந்து ஆஞ்சின்ட்டு வந்துட்டு அப்புறமா எடுத்து 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த நேர்மை பிடிச்சிருக்கு. அது இந்த ஊரோட இந்த மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் அவங்க அதை செய்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. இன்னொன்று நம்ம இந்த ட்ராவலில் நிறைய பார்த்துட்டு மலையில் வாழ்கிறவங்ககிட்ட மனிதாபிமானம் நிறையா இருக்குது. ஓகே பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இல்லாத மாதிரி சொல்கிறாரு. இல்லை அப்படி இல்லை,
சிட்டிக்குள்ள பெரிய என்ன சொல்றதுன்னா அடிச்சு புரிய அழிய முடியுமா ஒரு பொறாமையோடையும் ஒரு வன்மத்தோடையும் நம்ம குறை சொல்றதே வேலையை வச்சு இல்லை ஆனால் மலையில வாழ்றவன் வந்து அவனோட பொருளாதாரம் இது கம்மியாக இருந்தா கூட அவன்கிட்ட வந்து அந்த நேர்மை இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு. அது நாம் தொடர்ந்து நம்ம மலையில பார்த்துட்டு தான் வரோம். அது ஹிமாலயால வாய்ப்பே இல்லை. ஹிமாலயா கிரேட். சரி, ஆமா பேசுறது கடலை தேவைப்படுது. கடல் வேணுமா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த டேபுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸோ அடுத்து வந்து கியூ மானஸ்டி போகிறோம். கியூ மானஸ்டி போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கல்பா ரோடு, அதாவது கல்பா சிம்லா போகிற ரோடு தான். பட் அதில் வந்து ஒரு கரெக்டாக 18 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் எடுத்துரும். 18 கிலோமீட்டருக்கு அப்புறம் அதாவது அது இது வந்து ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு மாதிரி ரொம்ப கான்ட்ரஸியாக ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இது மைல்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கலர் இந்த கலர் ஏடிஎம்கே கலரில் வாங்கியிருக்கேன். மாம்ஸுக்கு ஏடிஎம்கே கலரில் இருக்கா? ஓட்டு போடும்போது கொண்டு போயிருந்தோம். ரோடு பார்த்தீங்களா? இந்த ரோடு அப்படியே பாருங்கள், எங்கே போகுது வருங்க, இங்கே வரையும் போகுது. அதில் போய் அப்படியே அந்த மலையை பின்னாடி சுற்றி வருது. கூகுள் படி இந்த ரோடு வந்து க்ளோஸு, பட்டு ஓப்பன்லாம் இருக்குது. சரியான ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் பனிமலை, லெஃப்ட் சைடில் வந்து ட்ரை மலை ட்ரையாக இருக்குது. 2 சைடு வந்து ஸ்ப்ரிங் சீசனில் பொழந்துருன்னு நினைக்கிறேன், இந்த பச்சை பச்சை பச்சைன்னு. ரைட் சைடில் அப்புறம் ஆப்பிள் ட்ரீ வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெட்டங்க மாதிரி இருக்குது ரைட் சைடில் உள்ள. செமையான ரோடுங்க. ஆனால் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துளியாக போனோம்னா நம்ம வந்து கல்பா அப்படியே சிம்லா வழியாக போகலாம். நேராக இதை போட்டு பாருங்க, வெல்கம் ரூட் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்னென்னவோ போட்டுருக்கு பாருங்க, கியூ வில்லேஜ். கியூ வில்லேஜ் தான் தெரியுது, கியூ வில்லேஜ்னு போட்டு பாருங்க. இதுலேயே போனோம்னா அந்த மோனஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ அடுத்தாங்க தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 9.3 கிலோமீட்டர், 22 மணி நேரம், சாரி 22 நிமிஷம் காமிக்குது. 9 கிலோமீட்டருக்கு 22 நிமிஷங்கிறது ஓகே. இந்த ஹில்ஸுக்கு வந்து நார்மலான இதுதான். 15 நிமிடம் பிறகு இந்த மோனஸ்ட்ரிக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டரு. எல்லாம் பாருங்கள், ஏதாவது கல்குவாரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த தெரியுது பாருங்கள் மோனஸ்ட்ரி எட்ஜில். இது வந்து ஐஸ் இருக்குது ரோட்டில், ஏன்னா வெயிலும் படவே இல்லை இந்த சைடு ஃபுல்லாக, அதனாலேயே. கல்குவாரி மாதிரி, இமயமலையும் கல்குவாரி மாதிரி தான் இருக்குது ஒரு சில இடத்துல. இந்த இருக்கு ஒரு மோனஸ்ட்ரி. தெரியல, நடக்க வந்து ஏன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேப் படி பின்னாடி வழியாக போகிற மாதிரி இருக்கு. நல்லதுதான், ஏற முடியாது, மண்ணா கஞ்சி வரும். पांच आदमी कितना भाई? 150 भैया. 150. அவனை என்ன கணக்கு வருது? 50 ரூபா. 50 ரூபா எப்படி 150 வரும்? 50 ரூபா 250 ரூபா இல்லை காருக்கு தனியாக வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நமக்கு மனுஷன் தனி, கார் தனி நினைக்கிறேன். யாருக்கு 100 ரூபா, நம்மளுக்குலாம் 10 ரூபா. அந்த மாதிரி கூட இருக்கலாம். போட்டா இருப்பாங்க தான் நம்மளான் ப்ரோ வேணுங்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு ஐடி காய் இருக்கணுங்கிறது இதுதான். ஜம்முன்னு விழுக்கிறாரு பாருங்க. ஷீட்டு கொடுத்தா அது இல்லாமல் இருக்குமா? அதுவாக இருந்தால் ப்ரோ தான் மாதம் 5 ப்ரோ. 30 ரூபா இன்ட்டு 5 ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி ஆகி போச்சு ரமணன் ப்ரோ. ओके சரி ப்ரோ. भाई कार टॉप ஓகே பாய். ஸோ வண்டி வந்து மேலே போயிருமாங்க மோனஸ்ட்ரிக்கு. இது என்ட்ரி ஃபீ மாதிரி. மக்கள் இங்கே இருக்க மக்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரம். சின்ன கிராமங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க புறா இருக்கு இங்கே. வாவ் வாவ் வாவ், இங்கெல்லாம் புறா இருக்கே. 5 நிமிடம் பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கியூ மோனஸ்ட்ரி வந்துட்டோம் பாருங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வர்றதுக்கு வந்து வீடியோ எடுக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் இதெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து அவங்க இருக்காங்க, அதனால. ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எங்கிட்ட தெரியல, பின்னாடி சுற்றி வருவோம். எப்படி இருக்கு பாருங்க முன்னாடி, செமையாக இருக்கு பாருங்க. 1
ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மம்மி இருக்குன்னு நினைக்கேன். மோனஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். நான் பேசுகிறது மட்டும் தான் கேட்கும். காசு வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் ஃபுல்லாக. ஸோ மோனாஸ்ட்ரி சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாடா, எனக்கு 2:30 காமிக்குது. 2:30 காமிக்கா? ஆமாம் ப்ரோ, இது பார்டரில் இருக்கிறதால இது மாறுது. காமிங்க, டைம் காமிங்க. இல்லை, ஏன்னா 12:05 காமிக்கிறேன். இங்கே வருங்க. ஆமாம், 2:35. எங்கே மேப் போங்க. உங்களுக்கு எப்படி டைமுக்குள்ளே கிளாக்கில் போங்க. நியூ டெல்லி இதுதான் காமிக்குது. எனக்கும் பாருங்க, எனக்கும் 2:30 டைமுக்குள்ளே போங்க. அப்படின்னா நியூ டெல்லி தான் இருக்குது. லொக்கேஷன் காமிக்காதா ப்ரோ? கிளாக்கா? கிளாக்கில் பாருங்கள், நியூ டெல்லி தான் காமிக்கி. 2.5 மணி நேரம். எங்கே இப்போ சைனா போடுங்க பார்ப்போம். திபெத்து போடுங்க. திபெத்து நடிங்க. திபெத் தனியாக வருமா? சைனா அடிங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சைனா டைம் காமிக்குது ப்ரோ உங்களுக்கு. எங்கே மேப் போங்க ப்ரோ. சைனா டைம் காமிக்குது உங்களுக்கு மட்டும். எங்கே எனக்கு 2 பேருக்கு அதான் காட்டுது. ப்ரோ ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. பார்டரில் இருக்கோம் ப்ரோ. திபெத் பார்டரு இந்த இருக்கு பாருங்க ப்ரோ. இந்த இருக்கு பாருங்க பார்டரு. எங்கே இருக்கு பார்டரு? இந்த இருக்கு பார்டரில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இவ்வளோ தான் பார்டர் கேப்பு. இந்த லைனுக்கு அந்த சைடு வந்து சைனா, இந்த சைடு வந்து இந்தியா. ஆமாம், சைனா டைம் காமிக்குது. மோனஸ்ட்ரி வந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மம்மி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சுவாரஸ்ய தகவல் கிடச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து சைனா இருக்குது. அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தான். 14 கிலோமீட்டர்னா எவ்வளோ பக்கம் பாருங்கள் இங்கேருந்து சைனா. அதனால தான் வந்து சைனா டைம் காமிச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்குன்னு நான் சொன்னேன் முன்னாடியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி தான் வந்து மம்மி இருக்குது. ஸோ அங்கே ஸோ இந்த இருக்குது பாருங்கள் மம்மி, மாங் மம்மி. 500 வருடம் பழமையான மம்மி. ஸோ இதில் பாருங்கள் பல்லெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே கிளம்பியாச்சுங்க. மோனாஸ்ட்ரியிலேருந்து பார்த்துட்டு இங்கேருந்து கல்பா மேப் போட்டிருக்கோம். 152 கிலோமீட்ரு, 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 57 நிமிஷம். ஸோ 4 மணி நேரம் கணக்கில் வந்து சமையல் 7 மணிக்கு தான் போகுமா? அட கடவுளே, அங்கேயும் இருட்டாகி தான் போகுமா ப்ரோ? இது இல்லை, எனக்கு சைனா டைம் ப்ரோ. சைனா டைமில் விடுதா? ஆமாம் ஆமாம் 2:58 இங்கே காமிக்குது சைனா டைம் படி. அப்படி காமிக்குது. இப்போ நாங்கள் வந்து சைனா வந்துட்டு ஒரு வழியா, அதனால வந்து இப்படி காமிக்குது. ஸோ மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வந்து நாங்கள் வருவோம். அப்போ வந்து இந்தியா டைம் காமிச்சிடும். ஸோ அப்போ வந்து 4 மணி, இப்போ 3 மணி நேரம் 56 நிமிஷம் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ மணி 12னா மேபி 4 மணிக்கு போயிடுவோம். 4-5 மணிக்கு போவோம் கல்பாக்கு. 20 நிமிடம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்தோம் பார்த்தீங்களா.
சும்டோன்னு ஒரு ஊர். ஸோ இங்கே ஒரு மிலிட்ரி கேஃபிட்டரியா இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம பாய்ஸ் சாப்பிட்றாங்க பாருங்கள். சமோசா சாப்பிட்றாங்க. சமோசா எப்படி ப்ரோ? செமையா இருக்கு சமோசா. டேஸ்ட் பிடிச்சிருச்சா? சூப்பராக இருக்கு. கொஞ்சம் இது போச்சா வாய்? சூடு. ஸோ அடுத்து வந்து சாய் சொல்லியிருக்காங்க, ஜாங்கிரி. காஃபி ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம. காஃபி பாருங்க, சுகர் இல்லாமல் காஃபி. சரியான காஃபி, சூப்பராக இருக்கு. செமையா இல்லை? ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்கு. இதை சீனி போட்டு குடிச்சா இன்னும் செமையாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ அப்படியே வந்து கல்பா போனி தான், ஜோஸ்டில் தான் போகிறோம். எதுக்குன்னு நான் ஜோஸ்டில் போயிட்டே காமிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் கல்பாவில் இருக்க ஜோஸ்டலுக்கு. கரெக்டாக 3.5 மணி நேரம் காமிக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு போகணும் காமிக்கிங்க. நீ ஸ்டே எங்கங்கிறது போயிட்டு தான் பார்க்கணும். இங்க பாருங்க எப்படி ரோட் போடுறாங்கன்னு. இப்போ நம்ம போறதும் வந்ததும் ஒரே வழி என்பதால் அதே ஸ்பாட் உங்களுக்கு காமிக்கவில்லை. ரோடு க்ளோஸ் தான் காமிக்கும் மேப்பில். எவ்வளோ விழுந்து கிடக்கு பாருங்க ரோடெல்லாம். ஆக்சுவலாக நம்ம போயில இதே ரோட்டில் தான் போனோம். அப்போ வந்து இவ்வளோ விழுந்து காமிக்கல. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்க. ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு தான். தினம் தானே விழுவும் போல. பாருங்க எவ்வளோ தூரம், எவ்வளோ பெரிய கல் கீழே வந்துருக்கு பாருங்க. ஸோ டே டைம்னாச்சும் கொஞ்சம் பார்த்துடலாம். நைட் டைம்லாம் அதை வந்தால் ரொம்ப ரிஸ்க்கு. விழுகுதா விழுகலையா என்ன அதுனே தெரியாது. ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்கள். ரோடு ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விழுக விழுக நான் போகிறப்ப இவ்வளோ இல்லவே இல்லை விழுந்து. இப்போ தான் விழுந்துருக்கு. விழுந்துன்னா நான் நேற்றோ இல்லை முந்தா நேரத்தோ விழுந்திருக்கும் போல். ஸோ அந்த சைட்லாம் வந்து ரொம்ப டஃப்பான இதுதான். நைட்லாம் வந்தோம்னா ரொம்ப ரிஸ்க்குங்க அதில். அதே மாமா மாதிரி அதெல்லாம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வர்றதுக்கு. எங்கே போனாலும் ஃபோன் எடுக்கிறவங்க உள்ள உட்காந்துட்டு அவர் தனியாக வ்ளாக் பண்ணுறாரு. தனியாக வ்ளாக் பண்ணுறது. என்னையோட அதிகமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறது மாமா தான். கிட்டத்தட்ட அவர் மொபைலில் வந்து எத்தனை டிவி இருக்கும் தெரியல, அவ்வளோ இருக்குது வீடியோஸும் ஃபோட்டோஸும். அவருக்கு வந்து மொத்தம் வந்து சொல்லப்போனால் 3 கேமராமேன் இருக்கும், 3 ஃபோட்டோகிராஃபர் இருக்கும், 3 போட்டா இருக்கும், 3 லேபராக இருக்கும், 3 ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறோம். ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டா வாங்கி ஓட்டுற டிரைவர் இருக்காரு. அவர் தான் ராஜா வாழ்க்கை. நீங்கள் பாருங்க. ஆனால் பெண்கள் ஹெல்ப் பண்ணணும்னா முதலா போயிடுறாரு. ஆண்கள் கூட்டத்தில் தான் வராரு. இவரெல்லாம் நல்லா தெரியுது. ஆண்களுக்கு வந்து இது வரையும் இப்போ நான் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு இது வரையும் ஒரு ஹெல்ப் பண்ணது கிடையாது. வாங்க அந்த மிலிட்டரி கேண்டீன் நிகழ்வை சொல்லுங்க. இந்த இப்போ தண்ணி எடுத்து ஜாக்கில் எடுத்து கொடுங்க மாசம் கூட யாராவது எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துருப்பாரு. ஆனால் அங்கே மிலிட்டரி கேண்டீன்ல ஒரு பெண் வந்துச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே இவர் ரிசீவ் பண்றாரு. அது யாருமே இல்லை, ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் கை கழுவுக்கலாம். அவர் கை கழுவு தண்ணி இல்லைன்னு இவர் எடுத்து கொடுக்குறாரு. எங்க இருக்கு என்ன அவ்வளோ கைடன்ஸ் பண்றாரு. அந்த காப்பியை கண்டுக்கல. இவர் காஃபி இவர் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, மாமா இங்க வாங்க காஃபி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு வேமா போய் பிரகாஷோட காஃபியை பிடிக்கிறாரே தவிர பக்கத்துல இவர் காஃபி இருக்காது. கண்டுக்கவே இல்லை. கண்டு தெரிய மாட்டேங்குது. நடுங்குது அப்படியே. பாடியே என்னடா எப்படி என்ன உதவி பண்ணும் அப்படின்ட்டு ஒண்ணு தவிச்சுக்கிட்டு இருக்குது. கையை கழுவுறது தவிக்கதாயா? முசுருக்கு போராடி கொண்ட வெண்ணி கேட்டா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணு வந்தோடனே மாமா அதாவது அந்த கடையில வந்து சர்வர் நினைச்ச மாதிரி தண்ணிங்க தண்ணிங்க வைக்கல அப்படின்னு ஹிந்தியில கேக்குது. அங்க பாருங்க இங்க பாருங்க அப்படிங்கிறாரு மாமா. நம்மகிட்ட எல்லாம் ஹிந்தியில பேசாரு. ஹிந்திக்காரங்கிட்ட ஃபுல்லா தமிழ்ல அங்க வருங்க இங்க வருங்க கேட்டா ஹிந்தி தெரியும். அதான் மாமாவோட தனித்துவம். சரி வாங்க அப்படியே போவோம். நாக்கு வந்து 7 கிலோமீட்டர் இருக்கு. நமக்கு வந்து கல்பாக்கு வந்து 113 கிலோமீட்டர் இருக்கு. ஆன்சரா கிளியர் பண்றாங்களா அது இல்லையே ப்ரோ? கிளியர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆல்ரெடி ஆனது ப்ரோ. இப்போ அன்னைக்கு வரையில இங்கே தான் ப்ரோ ஆச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் கூட இங்கே இருக்குமே, ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ். ப்ரோ கிளியர் பண்ணிட்டு இருக்காங்களோ, போக முடியுமா? வண்டி இருக்குது. அப்போ கிட்டே போய் வாங்க ப்ரோ. இந்த சைட்லாம் செமையாக இருக்கு பாருங்க. ஆனால் ரோடு அங்கே நமக்கு ஏதோ இருக்கு. நம்ம போகிற ரூட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற ரோட்டு தான் ப்ரோ. ஒரே ரோடு தானே ப்ரோ போகுது.
இல்லை அது கொஞ்சம் பாருங்க. ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு பாருங்க இங்கே காசா வரையும் வந்து மின் தடையே இல்லாமல் யூஸ் ஆகுது பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு இபி எல்லாம் பயங்கரமாக போகுது பாருங்க. பிளான் பண்ணி கொண்டே இருக்காங்க பாருங்க. வரும் போது இதே இடத்தை தன கிளியர் செஞ்சுட்டு இருந்தாங்க. 3 நாள் ஆகியும் இன்னும் கிளியர் செய்தாங்கன்னா எவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு இருக்கும். 5 நிமிடம் பிறகு இது வரையில் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க லேண்ட்ஸ்லைடை. வேண்டாம் எப்படி கிளியர் பண்ணுறாங்க பாருங்க ஜேசிபி வச்சு. அப்படி அரிச்சு விழுந்திருக்கு இந்த சைட்லாம் ஃபுல்லெல்லாம். இதுதான் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும். அந்த லேண்ட் சைடாக இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் சைடு எவ்வளோ ஆயிருக்குங்கிறது வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ரோடு கீழே இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் மேடு ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த லேண்ட் சைடே வந்து ரோடாக மாதிரி மாற்றிருக்காங்க. ரோடே கீழே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பிஆர்ஓ பாய்ஸ் போயிட்டாங்க பாருங்கள். ஜம்முன்னு ஜல்லுன்னு பிஆர்ஓ பாய்ஸ் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் சரச்சரன்னு கிளியர் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு நம்ம நின்று. கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லா வண்டியும் மூவ் ஆயிடுச்சு. அது எல்லா வண்டியும் என்ன அந்த முன்னாடி வண்டி ஒரு 2-3 வண்டிலாம் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. சரியான வெயில் உள்ளே அடிக்குது. கருப்பு ஒன்றால் ஜமையாக இழுக்குதுங்க வெயில. மேலே வேற பார்த்துக்கிறாரு அப்பப்போ. அவர் பார்க்குறது பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஆமாம் சைடில் இந்த விழுகுதா மண் விழுகுது. ஐயா அத்தே எவ்வளோ ரிஸ்க்கான வேலை இதெல்லாம். ரிஸ்கான வேலை வந்துட்டு இருக்க பாதை நமக்கு ரிஸ்கான பாதை. எல்லாருக்குமே ரிஸ்க் மாம்சு. பாருங்க இந்த ஏஜ்ல நானும் வந்து இந்த ரிஸ்க்ல நான் உங்க கூட வந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன மாம்சு ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. 4 லேபர் இருக்காங்க உங்களுக்கு. 4 லேபர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரிஸ்க் எனக்கு புரியவே இல்லையே. இந்த லாரிக்காரன் என்னன்னு சொல்லுங்க, அவருக்கு ரிஸ்க். சிலிண்டர் மேலே கொண்டு போய் போடுறாரு. இந்த லாரிக்காரன் என்னன்னு சொல்லுங்க, அவருக்கு ரிஸ்க். ப்ரோ இல்ல இந்த வயசுல நான் இவர் தான் வாழ்ந்து முடிச்சிட்டு வரலாம் ப்ரோ. அதான் வாழ்ந்து முடிஞ்சவர் நாங்க தான் போய் பண்ணோம். வாழ்ந்து முடிஞ்சவர் இப்படி கூட குதிக்க கூட செய்யலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஹிமாலயா தொடர் வந்து நீங்க வந்து பார்க்கணும்னா ஒரு வந்து குறைந்த வயதுலேயே வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வயது அதிகமாகிடுச்சுன்னா இதுலலாம் நீங்கள் வர வாய்ப்பே இல்லை. அவ்வளோ மைனஸில் போகுது. நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒரு நாள் கூட வந்து கடத்துறது அவ்வளோ கஷ்டமாயிடும். அவ்வளோ மைனஸில் போகுது. தண்ணியெல்லாம் ஹீட் பண்ணி ஒரு பக்கெட்டில் எல்லா வேலைகளையும் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் குறைந்த வயதிலேயே இதை நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. இது என்னோட அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன். ஒன்று நன்றி. 13 வந்து சொல்லிட்டாரு இதோட. நன்றி 2 நிமிஷத்துல. இல்லை இனி மாம் சொன்னார் நீ கேட்டீங்களான்னு. யாருமே மாம்சை கேட்கவும் இல்லை. ஆனால் எதுக்கு இப்போ சொன்னாரு தெரியும் இல்லை. ஏதாவது பதிவு பண்ணணும்னு இதை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யாரும் மாம்சை கேட்கவும் இல்லை. கமெண்ட்ல யாரும் கேட்டீங்களா சொல்லுங்க. மாம்ஸ் இது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்களா? யாரும் கேட்கல. இந்த அழகான ரோட்டில் 1 மணி நேரம் நிக்காம பிரயாணம் செய்த பிறகு வர்ற வழியில் இன்னொரு இடத்துல லேண்ட்ஸ்லைடாக இருக்குது பாருங்கள். எத்தனை இடம் லேண்ட்ஸ்லைடு பாருங்கள். தனிக்கு இது வின்டர்லேயே லேண்ட்ஸ்லைடு. இப்போ வந்து ரெய்னி சீசனில் தான் எப்போ இருக்கும் பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர் இருக்கேன். 1 மணி நேரம் 48 நிமிஷம் காமிக்குது. எவ்வளோ நான் இந்த கிளியர் பண்ண ஆக்சுவலி கிளியர் பண்ணிட்டாங்க பாய்துரும். பார்ப்போம். மேலே ஓடி ஒரு பாத்து மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்காங்க. அவர் இப்படியே போய் அப்படி ஓடி இறங்குற மாதிரி ஜேசிபி போகிறதுக்காக. இந்த கரண்ட் கம்பியிலேருந்து அந்திருக்கு போல். அதை அப்படியே ரைட் சைடில் விட்டு அங்கே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதாவது வந்து என்ன ஆனாலும் அடுத்தடுத்த ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு டிலேயும் இல்லாத மாதிரி. இந்த 2 கரண்ட் கம்பியை விட்டுட்டாங்க பாருங்க. அதில் வயரே வரல. ஆனால் அடுத்த கம்பியிலேருந்து நீட்டாக எடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீட்டாக எடுத்துட்டாங்க பாருங்கள்.
1.5 மணி நேரம் மலை பாதை பயணம் பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 ஆயிடுச்சு. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிண்ணர் கைலாஸ் தெரியுது பாருங்கள், அதில் வியூ மறைச்சிருக்கு இப்போ அந்த மேகம். அதாவது வந்து நம்ம கல்பாலம் எங்கே தங்கியிருந்தோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து போயில வந்து நம்மளோட லேப்டாப் பேக்கை வச்சுட்டு போயிட்டோம். ஸோ அதை வந்து திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதை எடுத்து வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுட்டு போனோம் தெரியும்னா, நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்காக கொண்டு வந்து ரிசப்ஷனில் வச்சோம். அப்போ வந்து அவசரத்தில் வண்டி ஒரு தடவை போய் பார்க்க போயில இவர் எடுத்துட்டார், அவர் எடுத்துட்டார், இவர் எடுத்துட்டார், அவர் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக் விட்டு வந்துட்டோம். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அதை கலெக்ட் பண்ண வந்துட்டோம். யாருமே காணோம், அமைதி பூங்காவாக இருக்குது. சரிங்க, வாங்கிட்டு கன்டினியூ பண்ணுறேன். தலைவன் அங்கே இருக்கானு பாருங்க ப்ரோ, தலைவன் அங்கே இருக்கானு பாருங்க. கிச்சனில் இருக்க வாய்ப்பு இல்லையே பிரதர். இருங்க, ஃபோன் அடிச்சு கூப்பிடுவோம். தேங்க்யூ பிரதர். 15 நிமிடம் பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கியாச்சு. வாங்குறத பார்த்துருப்பீங்க. பத்திரமா அந்த பொருளை அப்படியே உள்ளே வச்சுருந்தாங்க, ஒன்றுமே எடுக்கல. எந்த இடம் எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த கல்பால ஸ்டே பண்ணல. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5:30 ஆச்சு. ஸோ நாளைக்கு வந்து மணாலி போகிறோம், சரிங்களா. ஸோ வந்து கல்பால் ஸ்டே பண்ணோம்னா இங்கேருந்து மணாலிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9.5 மணி நேரம் காமிக்குது. ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிடுவோம். இந்த ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டு காலைல நாளைக்கே 9 மணி நேரம் ஓட்டுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டுவர்ட்ஸ் வந்து சிம்லா சைடு ரூட்டுக்கு போகிறோம். அதாவது சிம்லா சைடுனா மணாலி ரோடு. நம்ம சிம்லாவும் போக மாட்டோம், சிம்லா அவுட்டர்லேயே கிராஸ் ஆகிடும் இந்த மணாலி போகிறதுக்கு. ஸோ இப்போ எங்கே மேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறோம் இல்லை, ராம்பூர்னு ஒரு ஏரியா தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ராம்பூர் தான் மேப் போட்டிருக்கோம். இங்கேருந்து ராம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர், 3 மணி நேரம் காமிக்கி. 8 மணிக்காக போகணும் காமிக்கி. பாப்பா எத்தனை மணிக்கு போவோம்னு. ஸோ கல்பாக்கு ஒரு பாய். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பிட்டது தான். காலையில் நம்ம வந்து இந்த ஓட்ஸ் குடித்தோம் பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் வே. ஸோ அதான் குடித்தோம், வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்புறம் பாய்ஸ் கூட வந்து இது சாப்பிட்டாங்க, சமோசா எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் டீ குடிச்சோம், காஃபி குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பிளான் பார்த்தா, இங்கே நிற்காமல் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அதாவது ராம்பூர் அந்த டுவர்ட்ஸ் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே உப்பு போடாமல் வறுத்து கொண்டு வந்த கடலை இதுதான் இப்போ புழக்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் வரையில் ஃபுல் டப்பாக இருந்துச்சு. இத்தனை நாள் ட்ரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம். கல்பா இருந்து இந்த எனைட் சைந்த ரோட்டில் 3.5 மணி நேரம் இரவு க்ரூஸ் பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா ரூம் வந்தோம், அப்படியே செக்இன் பண்ணியாச்சு. ஸோ லக்கேஜ் எடுக்க போயில வந்து நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன், அதாவது வெளியில். இப்போ வந்து சாப்பிட போகிறோம், அப்படியே செக்இன் பண்ணணுமே. ரூம் வந்து கொஞ்சம் கழிச்சு காமிக்கிறேன். சாப்பாடு மெனு ஆர்டர் பண்ணோம். ரெஸ்டாரண்ட் பாருங்கள், இதுதான். திரும்ப எடிட் பண்ணுவா வேணாம். தந்தூரி சிக்கன் வந்திருக்கு பாருங்க, தந்தூரி சிக்கன். ரொட்டி, ஹைதராபாத்தி சிக்கன், மட்டன் ராரா. ஸோ சாப்பிட்டு வந்தாச்சுக்கா மேலே. இதான் ரூம். இன்றைக்கி நைட்டுக்கு லைட் போடாமல் இருக்குது. லைட் சுவிட்சிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ பெட்டு எக்ஸ்ட்ரா பெட் போட்டுருவாங்க. ஸோ நீட்டான ரூமுங்க. இந்த சைடு வந்து பால்கனி வியூ. காலைல காமிக்கிறேன், இப்போ வந்து இருட்டில் தெரியாது பெருசாக. ஸோ என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான் சிக்கன், அப்புறம் வந்து தந்தூரி சிக்கன், அப்புறம் ரொட்டி, அப்புறம் வந்து மட்டன் ராரா, அப்புறம் வந்து ஹைதராபாத் சிக்கன் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இவெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவில் இங்கேருந்து, அதாவது வந்து இப்போ இருக்கிறது வந்து ராம்பூர், அதாவது வந்து இமாச்சல் பிரதேசில் ராம்பூரில் இருக்கும். இந்த ராம்பூர்லேருந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மணாலி போகிறதா பார்க்க போகிறீங்க. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.